வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன சில சூப்பரான லைஃப் ஹேக்ஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதாங்க நம்ம தமிழ் பழமொழிகள். சும்மா வார்த்தைகளா நினைக்காதீங்க. இது நம்ம வாழ்க்கைய இன்னும் சூப்பரா வாடுறதுக்கான கருவிகள். வாங்க உள்ள போகலாம். சரி, இந்த ஞான பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல பழமொழினா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் நம்மளோட தனிப்பட்ட குணங்களை பத்தி, அடுத்து மத்தவங்களோட பழகுற சமூக உறவுகளை பத்தி, கடைசியா நம்பிக்கையும் ஞானமும் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது பழமொழி, ஒரு அறிமுகம். சரி, பழமொழின்னு சொல்றோமே, அப்படின்னா என்னது அது? வாங்க அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பழமொழிங்கிறது ஒரு குட்டி வாக்கியத்துல ஒரு பெரிய வாழ்க்கை படத்தை அடக்கி வச்சிருக்கிற ஒரு புதையல் மாதிரி. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, பல தலைமுறைகளோட அனுபவத்தோட மொத்த சாராம்சம். அடுத்ததா தனி மனித பண்புகள். எந்த ஒரு நல்ல விஷயமும் முதல்ல நம்மகிட்ட இருந்து தானே தொடங்கணும். நம்மளோட குணங்களை இன்னும் அழகா செதுக்க உதவுற சில பழமொழிகளை இப்ப பார்க்கலாம். நம்ம பார்க்க போற பழமொழி நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி வர்ற ஒரு உணர்வை பத்தினது தான். கோவம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த படத்தை பாருங்களேன். கோபம் வரும்போது ஒருத்தரோட யோசிக்கிற திறன் எப்படி மழுங்கி போகுதுங்கிறத இதை விட சூப்பரா சொல்லவே முடியாது. கோவத்துல இருக்கும்போது அறிவை வேலை செய்யாதுங்கிறத தெளிவா காட்டுது. சோ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கணும். அவசரத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்காது. குறிப்பா அந்த வேகமான உலகத்துல இந்த ஒரு பழக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அடுத்ததா நாம பார்க்க போற பழமொழி நல்ல பழக்கங்களை உருவாக்குறத பத்தியும் சின்ன வயசுல கத்துக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லுது. அதுதான் 5ல் வளையாதது 50ல் வளையுமா. இந்த படம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஒரு சின்ன செடிய நாம ஈஸியா வளைச்சிடலாம். ஆனா ஒரு பெரிய மரத்தை வளைக்க முடியுமா? அதே மாதிரி தான் நல்ல பழக்கங்களையும் சின்ன வயசுலயே கத்துக்கணுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணமே இல்ல. அதே படிப்பாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் சின்ன வயசுல ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப சுலபமா நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகிடும். அதைத்தான் இந்த பழமொழி நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்த பகுதி சமூக உறவுகள். சரி, இதுவரைக்கும் நம்மள பத்தி பார்த்தோம். இப்போ நாம மத்தவங்களோட எப்படி பழகணும், நம்ம உறவுகளை எப்படி நல்லபடியா பாத்துக்கணும்னு பழமொழிகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த பழமொழிய பாருங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள நமக்காக நாமளே பேசிக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி ஒரு ஆழமான பாடம் இருக்கு. இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் குழந்தைக்கு பசிக்குது, அது அழுத உடனே பால் கிடைக்குது. நாமளும் நம்ம தேவைகளை வெளிப்படுத்தினாதான் அது நிறைவேறும். இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, அது ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், நமக்கு என்ன வேணும்னு நம்ம வாய் திறந்து கேட்டா தான் கிடைக்கும். சும்மா அமைதியா இருந்தா எதுவும் நடக்காது. இப்போ எந்த ஒரு நல்ல உறவுக்கும் அடித்தளமா இருக்கிற நன்றி உணர்வை பத்தி பார்க்கலாம். இங்கே ஒருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கிற இந்த படம் ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுது. அதாவது நமக்கு கஷ்டமான நேரத்துல யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் மறக்கவே கூடாது. இது வெறும் நன்றி சொல்றது மட்டும் இல்லங்க, விசுவாசத்தோட இருக்கிறது. இந்த ஒரு குணம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும், நம்மளோட எல்லா உறவுகளும் ரொம்பவே வலுவா இருக்கும். கடைசியா தனிப்பட்ட உறவுகளை தாண்டி ஒரு சமூகமா நாம எப்படி இருக்கணும்னு சொல்ற இந்த பழமொழிய பாப்போம். ஊரோடன் கூடி வாழ். இந்த படத்தை பாருங்க. ஒரு சமூகம் எவ்வளவு ஒற்றுமையா சந்தோஷமா ஒன்னா வேலை செய்றாங்க, வாழ்றாங்க. இந்த மாதிரி ஒத்துழைப்பா இருக்கிறது தான் ஒரு நல்ல சமூகத்துக்கு அழகு. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட நல்லது நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தோட நல்லதுல தான் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இது நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஞானத்தையும் நம்பிக்கையோட எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லுது. இந்த பழமொழி நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்பிக்கையோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு பேசுது. இந்த படம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ஆறுதலும் ஒருவிதமான தெய்வீக வழிகாட்டுதலும் எப்பவும் இருக்குங்கிற ஒரு செய்தியை ரொம்ப அழகா உணர்த்துது. நம்ம வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்கள்ல பல பேருக்கு நம்பிக்கைங்கிறதுதான் மன தைரியத்தையும் சரியான பாதையும் காட்டுற ஒரு பெரிய சக்தியா இருக்கு. நாம பார்த்த இந்த பழமொழிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது, சின்ன வயசுலயே நல்ல பழக்கங்களை கத்துக்கிறது, நமக்கு வேணுங்கிறத கேட்கறது, நன்றி உணர்வோட இருக்கிறது, சமூகத்தோட ஒற்றுமையா வாழ்றது, கடைசியா நம்பிக்கையோட இருக்கிறதுன்னு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலுமே இதுக்குள்ள இருக்கு. சரி, நாம பார்த்த இந்த பழங்கால பாடங்கள்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா பொருத்தமா இருக்கிற பாடம் எதுன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முன்னோர்களோட ஞானம் உங்களுக்கும் வழிகாட்டட்டும். நன்றி.